வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, மிதுன ராசி அன்பர்கள், நண்பர்கள். மிதுன ராசி அன்பர்கள் வந்து மிதுன ராசியோட வீடு வந்து புதனோட வீடு. புதன்னா புதனுக்கு அதிதேவ விஷ்ணு பகவான், நாராயணா பெருமாள். அப்போ அந்த புதன் வீட்டுக்கு வந்து குரு வந்திருக்கார். அதை சென்ம குரு. சென்ம குருனா என்னது? ராமர் வனவாசம் போன சொல்லுவாங்க. அதாவது சென்மத்தில் வந்து குரு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு புராண கதை. சிம்மத்தில் வந்து குரு வந்திருக்காரு. அப்போ மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்காரங்க சென்மத்தில் குரு வரும்போது அவங்க வந்து சில அலைச்சல் திருச்சல், பயம், மனசளவில் வந்து நம்ம ஊரை விட்டு போகிறோமோ இல்லை பூர்வத்தை விட்டு வெளியேற வருவோமோ என்ன அவங்களுக்குள்ளே ஒரு உள் மனசுலேயே அந்த மாதிரி ஒரு ஆட்டம் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா சென்மக்குரு வரக்கூடாது. சென்மக்குரு வரும்போது மிதுனத்துக்கு சென்மக்குரு வரும்போது அந்த குரு எப்படின்னா 10க்கும் 7 குடையவன். 10க்கும் 7 கூடையும் குரு பகவான். அவர் வந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதாவது மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக துலாவம் பார்க்குறார். 5ஆம் படங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தை சம்மந்தப்பட்டது. அப்போ 10க்கும் 7 கூடையவே 5ஆம் படத்தை பார்க்கும்போது என்னென்னா குடும்ப ரீதியாகவே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வகையிலேயே. அப்போ ரிசுவத்தை பார்க்கும்போது 12 கூடையும் ரிசுவம், அதை 12 கூடையும் ரிசுவம். அதாவது துலா ராசியை பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக குரு, மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக குரு, அதாவது 7ஆம் இடத்தை பார்க்குது. துலா ராசியை பார்க்கும்போது 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திரன், நன்னடத்தை, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பார்க்குற இடத்துல வந்து குரு நல்லது பண்ணுவாருங்க. அதை மிதுன ராசியை மட்டும் தான் தொந்தரவு பண்ணுவார். மிதுன ராசி அதிபதியை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார், மன உளைச்சலை கொடுப்பார். மற்றபடி பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும். குழந்தைக்குனாலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா சாதகர் இப்போ மிதுன ராசி அதிபதி வந்து கஷ்டப்படுவார். பொண்ணும் பொருள் எதுலேயா இருந்தாலும் ஒரு இடம் மாற்றம், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து அந்த மிதுன ராசிக்காரருக்கு வரும். அவருக்கு பிறந்த குழந்தைகள் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 5ஆம் இடம் வந்து எப்படின்னா துலாம வருது. பெண், அதாவது எப்படின்னா அவருக்கு பிறந்த குழந்தைகள், பசங்க பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, என்ஜாயாக இருப்பார். இவங்க கஷ்டப்படுதாகணும். எப்படி? அப்போ சென்ம குருவாக வந்துடுறாரா, அதனால் வந்து இவர் கஷ்டப்பட்டு தான் ஒன்று பண்ணக்கூடியணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. 7ஆம் பார்வையாக இப்போ அதாவது மிதுனத்திலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு பார்க்குறாரு. அப்போ தனுசு பார்க்கும்போது 7ஆம் இடங்கிறது நண்பர், கூட்டாளி, மனைவி சம்மந்தப்பட்ட வகையிலாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த மிதுன ராசி அன்பருக்கு 5ஆம் இடம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவரை கேலி செய்கிற மாதிரியே பார்ப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்காரருக்கு குரு சென்மத்தில் வரும்போது அந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது தனுசாக வரும். இவங்க மனைவி பாருங்கள், இவரை ஒரு ஏழாவமாக பார்க்கும், ஒரு மாதிரியே பார்க்கும். சம்பாதி கூட வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசம் பார்க்கும்போது அவருக்கு என்ன மாதிரி இருக்கும். அதே நேரத்துக்கு பாருங்கள், 9ஆம் இடத்தை கும்பத்தை பார்க்கும். மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் என்னங்க? அதாவது கும்பத்தை பார்ப்பார். அந்த கும்பத்தை பார்க்கும்போது என்னென்னா, கும்பத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த 9ஆம் இடம் அப்போ பார்க்கும்போது இவரோட தகப்பன் சம்மந்தப்பட்ட வகையில், சொத்து சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏதாவது பிரச்சனை சிக்கல் இருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிரச்சனை சிக்கல் தீரும். 9ஆம் இடம் சொல்லக்கூடாது தகப்பன் வாங்கின கடன்கள், தகப்பன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிக்கல், தகப்பன் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்டதில் பிரச்சனைகள், வில்லங்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் 9ஆம் பார்வையை குரு பார்க்கும்போது தகப்பனுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீருங்க. 7ஆம் பார்வையை மனைவி பார்க்குது. என்னங்க, மிதுன ராசிக்கில் உட்கார்ந்து குரு பகவான் 7ஆம் பார்வையை தனுசை பார்க்குறாரு. அப்போ தனுசுன்னா மனைவி சார்ந்த உறவு, நண்பர்கள், கூட்டாளி, எல்லாத்துக்குமே நல்லது நடக்குங்க. ஆனால் இவர் தான் பாவமாக இருப்பார். அந்த நண்பர் கூட்டாளிலாம் பார்ப்பாங்க, ஏங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தை கூட கேலி பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ஆனால் அதுலேயும் பாருங்கள், அவர் சமாளிப்பார். ஏன்னா மிதுன ராசி அதிபர் புதனாக இருக்காரா, நகைச்சுவை, எவ்வளோ கவலை இருந்தாலும் சரி நகைச்சுவை பேசி சமாளிப்பார். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதனுக்கு அதிதாவே விஷ்ணு பகவான், பெருமாளை பிடிங்க, சைன குலத்தில் இருக்கிற பெருமாளை பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, நல்ல மாற்றம். இந்த குரு பயிற்சினால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு என்னங்க 9 குடையவன். அப்போ 9 குடையவனும் 8 குடையவனும் ஒரு நல்லதே பண்ணுவார், கவலைப்படாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. அதே அப்படின்னா இந்த 9ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு ராகு பகவானும் ஓரளவுக்கு நல்லது செய்வார், கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.